அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸுக்கான பதிவு மட்டுமே. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் கிரக நிலையை பொறுத்தவரையிலும் சூரியன் உங்க ராசியிலேயே முதல் 15 நாள் இருப்பாரு. அதே போல சனி வக்ரம் 9ஆம் பாவகத்துல அத்தனைக்கும் ஆசைப்படு என்று எல்லாத்துக்குமே ஆசைப்படும் போது ஆபத்துல சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும். புத்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அந்த ராசிக்கு 12ல குரு சுக்கிரன் சேர்க்கை. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை நன்மையா தீமையா அப்படின்னாக்க ஒரு பாசிட்டிவ் என்னன்னாக்க நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னாக்க அந்த கிடைக்கிறதுனால மன கஷ்டமோ பண நஷ்டமோ ஏற்படும். ஏன்னா விரயஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து 12ஆம் பாவகத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 6ஆம் பாவகம் என்ன? சத்ரு, கடன், நோய், இந்த காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் பாவகம். அப்போ அந்த 6ஆம் பாவகம் வலுப்பெறும் போது தேவையில்லாத பிரச்சனையும் வரலாம், அல்லது கடன் ஆகலாம், அல்லது பண நஷ்டமாகலாம், அல்லது உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கலாம். அதனால அத்தனைக்கும் ஆசைப்படும் நேரம் தான். ஆனா ஆசைப்படாம இருந்தீங்கன்னாக உங்களை தேடி வரும். அதாவது எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பா நீங்க தேடாதையே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா ஆண்டவன் கொடுப்பார். இதுதான் உண்மையான சூட்சமுமே. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பாலினர் உறவில் கவனமாகவும் இருக்கணும். அதுதான் முக்கியமா நான் சொல்ல வர்றதே. ஏன்னா பாத்தீங்கன்னாக்க இப்போ ஆல்ரெடி மேரிடா இருக்கீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு புதிய நட்பு வருது அல்லது ஒரு காதல் வருது அப்படின்னா அதுல உங்களுக்கு செட் ஆயிடும். அதெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் போகும் ஆரம்பத்துல. ஆனாலும் அதுல சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது பணம் கொடுக்க வேண்டியது பணம் நஷ்டமாகிறது, அல்லது மற்றவர்களால் விமர்சிக்கப்படுறது, சக பணியாளர்களால் விமர்சிக்கப்பட்டு உங்களுக்கு அங்க நேம் கெடுறது, பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது போன்றவையும் ஏற்படும். இது எதிர்பாலினர் உறவில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அயன சயன போகஸ்தானத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை. அப்போ அதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சத போலாமா பெறலாமா அப்படின்னாக்க அதுல யோசிச்சு செய்யுங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதே போல 9ஆம் பாவகம் என்பது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்துல சனி பகவான் இருந்து வக்ரமாகிறது என்பது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். ஏற்கனவே கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்ட்டு நம்ம இந்த வக்ர பலனுக்கு போட்டு இருந்தேன். பொதுவாகவே சனி உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தா ரொம்ப ரிஸ்க் எல்லாம் கிடையாது, ரொம்ப பாதிப்புலாம் ஏற்படாது. வேலை மாற்ற இடமாற்றங்களுக்கான செய்திகள் வரும், அல்லது இருக்கக்கூடிய வேலையிலேயே பதவி உயர்வு அல்லது டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் இந்த மாதிரி வரும். சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு, வக்கரம் ஆகாதவங்க கடினமா உழைக்க வேண்டியது வரும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கான ரெகக்னிஷன் இப்போதைக்கு கிடைக்காம இருக்கும், ஆனாலும் இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நீங்க அங்க ஒர்க் பண்ணணும். அதே போல இந்த நேரத்துல உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதவங்க வேலை மாற்றம் இடமாற்றத்தை தவிர்க்கணும். அதான் நான் அந்த பதிவுல சொல்லியிருக்கிறேன். அதே தான் இந்த பதிவுலையும் சொல்றேன். 9ஆம் பாவகம் என்பது திரிகோணஸ்தானம். அந்த இடத்துல 8 7ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல போய் வக்கரம் ஆகும் போது வாழ்க்கை துணிவர் வகையில கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா சூரியன் வேற ராசிலேயே ஒரு முதல் 15 நாள் இருக்கும், 7ஆம் இடத்தை பாக்குது இல்லையா. அப்போ வாழ்க்கை துணிவருடன் கருத்து வேறுபாடு அல்லது அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ முக்கியமா இந்த வரன் பாக்குறவங்கள கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அதாவது வரன் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் முதல் பகுதியில தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வரன் செட் ஆகிற மாதிரி வந்தாலும் அதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால ஆராய்ந்து அதை முடிவெடுங்க. அதாவது இந்த காலகட்டத்துல வரன்கள்லாம் வரும், அது செட் ஆகிற மாதிரி கூட பக்கத்துல வரும். ஆனா அதுல கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி செக் பண்ணணும். மாதத்தோட முதல் பகுதியில. 2வது பகுதியில, அதாவது குறிப்பா ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மிதுனத்தை விட்டு விலகி கடகத்துக்கு வந்துடும். குரு மட்டும்தான் உங்க ராசிக்கு 12ல இருக்கும். சோ அப்போ மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது ஆவணி மாசத்துல திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா அப்ப செட் ஆகும். அப்ப கரெக்டான வரனே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியனும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடும்.
2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெறுறார் சூரியன். அந்த வகையில குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். அதே போல குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஆர்குமெண்ட், கருத்து வேறுபாடுகள், கோபதாபங்கள்லாம் இருந்தாலும் சண்டையும் சமாதானமா ஓரளவுக்கு பிரிந்தவர்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் மாதத்தோட பிற்பகுதியில் உண்டு. அதாவது தோஷம் இல்லாம ஏதோ ஒரு வகையில மனஸ்தாபத்தோடு கொஞ்சம் பிரிந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சேரலாம். தோஷங்களோடு இருக்கு, வழக்குகள் இருக்கிறோம், நாங்க நிரந்தரமா பிரிஞ்சு 7-8 வருஷம் ஆகுது, நாங்க சேர முடியுமான்னா கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல தான் அதற்கான பதில் இருக்கு. அதை வந்து ஒரு நல்ல ஜோதிடம் கொடுத்து நீங்க செக் பண்ணிங்க. மேலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல செவ்வாய் தொழில்காரகன் 3ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 3ஆம் இடம் என்பது கன்னியில பகை. சோ கன்னியில செவ்வாய் இருந்து சனியை பார்க்குது. 9ல் இருக்கக்கூடிய சனி வந்து செவ்வாய் பார்க்குது. அந்த வகையில வந்து வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால கூட்டாளிகளுடன் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் நண்பர்களால கூட சில மன வருத்தங்கள் வரலாம். உங்களுக்கு கூடவே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உங்களுக்கு பாராமுகத்தை காட்டலாம், அல்லது அவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அலைச்சல்கள், பயணங்கள் நிறையவே இருக்கும். உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மேலும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் தான். பாவகருக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாம், ஆனா அங்க சனி பார்வையில் இருக்கு பாருங்க, அதுதான் அங்க பிரச்சனையே. அதனாலதான் அத்தனைக்கும் ஆசைப்படுற நேரம் தான் வேகமா செயல்பட்டு விவேகம் இல்லாத முடிவுகளால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தைரிய வீரியம் எல்லாம் கூடும், தைரிய வீரியம் கூடும், எதையும் துணிந்து செல்வீங்க, துணிந்து செயல்படுவீங்க. ஆனா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துங்க. அதாவது அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டாம், அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்க வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். வேலை மாற்றம், தொழில் மாற்றத்துக்கு எதிர்பார்க்கிறவங்க உங்க ஜாதகத்துல வக்ரம் பெற்று சனி இருந்தாக ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும், பெட்டராகவே அது இருக்கும். அதே போல உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் எப்படி வரும் அப்படின்னா, மாதத்தோட முதல் பகுதியில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும், நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க, கடனுக்கு திருப்பி செலுத்திடுங்க, கொஞ்சம் கடனுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. மாதத்தோட பிற்பகுதியில வருமானம் சற்று கூடுதலாக வரும். வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு, அல்லது எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வகையில ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே செகண்ட் பார்ட் ஆஃப் த மந்த்ல உங்களுக்கு இருக்கு. அதனால வந்து பிரச்சனை கிடையாது, சமாளிப்பீங்க எல்லாத்தையுமே. கடன் இருந்தாலையும் கடனை பொறுத்தவரை கொஞ்சம் சில பேருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது சுபகாரிய கடனாக வாங்குவீங்க. வீடு கடன், வாகன கடன் அல்லது தொழில் கடன் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அத மாதத்தோட முதல் பகுதியில் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிற்பகுதியில உங்க கைக்கு கடன் வருதுன்னா கூட அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஆனா முதல் பகுதியில கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அதனால கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதே போல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, அதே போல 8ஆம் இடத்துல ராகு. ஏதோ ஒரு வகையில பணம் வரும். வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும். வாக்கு கொடுத்தீங்கன்னா அது காப்பாற்றவே முடியாது. யாருக்குமே எதுவுமே வாக்கு கொடுக்காதீங்க, இது செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. அது செய்ய முடியாது போயிடும், பேர் கெட்டுடும். அதனாலதான் சொல்ல வரேன். மேலும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்கன்னாக்க கொடுக்கிற பணத்துக்கு உரிய எவிடன்ஸை மேக் பண்ணிக்கங்க, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னாக்க சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. அதாவது இந்த நேரத்துல பொறுத்தவரை நீங்க குறிப்பா அதிர்ஷ்டம் வந்து குறைவா இருக்கும். லக்குன்ற ஸ்தானம் தான் 9ஆம் பாவம். அங்க சனி இருந்து வக்கரமாகுதுன்னாவே நீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஊக வாணிகம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு பணத்தை போட்டு டபுள் ஆக்கலான்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் வரும். அதனால கவனமா இருக்கணும், அதை தவிர்க்கிறது நல்லது. அதாவது கான்கிரீட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய பிக்ஸ்டு டெபாசிட் போடலாம், அல்லது ஈவன் லேண்டை கூட வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையா வாங்கணும். இந்த நேரத்துல ஒப்பந்தங்கள்லாம் சைன் பண்ணாம இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். யாருக்குன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகாதவர்களுக்கு. அந்த வகையில ஒரு குறைவான விலையுள்ள ஒரு லேண்டை அதிக விலை கொடுத்து வாங்குறது, அல்லது விற்கிறதுன்னு போனீங்கன்னா கூட ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடிய இடத்த கம்மியான விலையில வித்துட்டு வர்றது, அல்லது ஏமாற்றங்கள் அடையிறது, ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது போன்றவெல்லாம் இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். வக்கரமாயிருந்தா அதற்கான முயற்சிகள் ஈடுபடுங்க, கொஞ்சம் கவனமா இருங்க, அதுதான் முக்கியம். அதே போல தொழில்ல ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். சக பணியாளர்கிட்ட வெளிப்படையா நீங்க மற்றவர்களை பற்றி விமர்சிச்சீங்கன்னாக அவங்களால உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒர்க் கொடுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால யாரை பத்தி யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லாம இருங்க, பெட்டரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில நல்லாவே படிப்பீங்க. அதாவது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கூடுதலாகவே கிடைக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே நல்லா படிப்பீங்க. ஆராய்ச்சி போன்ற
படிப்புகளில் படிக்கக்கூடியவர்கள் தீசிஸ் சப்மிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா 12ஆம் பாவகத்தில் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கைன்றதுனால சுப விரயங்கள் நிறைய ஏற்படும். தொலைதூர பயணங்களுக்கு சாத்தியங்கள் உண்டு. வெளிநாடு வெளியூருக்காக படிக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க அல்லது வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க குறிப்பா உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போறதா நல்லது. அதாவது மற்றவர்களுடைய பழிச்சொல் அவமானத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு, முக்கியமா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதனால சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், கவனமா இருக்கிறது தான் நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளோ அல்லது வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் இருக்கும் பெண்களாக இருந்தாலும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க கடகம் ராசியில ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடிக்கடி இந்த உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் இந்த மாதத்திலையும் வாய்ப்பு இருக்கு. உடம்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். மேலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரையில ஒரு அஃபேர்ல இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட சில முரண்பாடுகள் இந்த காலகட்டத்தில் தென்படும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா இந்த நேரத்துல புத்திசாலித்தனம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அதே போல புதிய வாய்ப்புக்காக முயற்சி பண்றீங்கனாலும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. அதே போல வீடு கடன் வாகன கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. புதிய வீட்டுக்கு போறது அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. வாகன மாற்றம் கூட சில பேருக்கு இருக்கு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன்கள் மாதத்தோட பிற்பகுதியில செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். எதுலையுமே குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான மன அழுத்தங்கள், உறவுகளால மன அழுத்தங்கள் இருக்கும். உறவுகளோட அதிகமா இன்டராக்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மெடிடேஷன் பண்றீங்கன்னா ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும். மேலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பண வரவு ஏற்படும். அதாவது உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரும். அதிர்ஷ்டத்தை நம்பினீங்கன்னா அது கிடைக்காது, எதுவுமே வாய்ப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. அதே போல பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள், வில்லங்கங்கள், தந்தைக்கு உடல்நல பாதிப்பு, தந்தையை பிரிந்திருக்கிறது அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வர்றது, தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் வர்றது போன்றவையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்கும், நிறைய விரயங்கள் ஆகும், வர்ற பணத்தை விட கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதுக்கு திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா பெட்டர். ஆனா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல வாக்குவாதங்கள் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் இருக்கும், தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையில சொல்றேன். மேலும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கு, அதாவது கண்ணியில் இருக்கு. வாக்காளர் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, புரோகிதம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வக்கீல், அதே போல அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர், ஐடி, விவசாயம், கமிஷன், இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வருமானம் பெட்டராகவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்த கடவுளை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க இந்த மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் தான் 9ல் இருந்து அதிர்ஷ்டத்தை எல்லாம் தடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா. நீங்க நவகிரக வழிபாடு சனிக்கிழமையில செய்யுங்க. திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரலாம். அதே போல நீங்க முக்கியமா இந்த சனிக்கிழமையில பஞ்சபட்சிகளுக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.